எல்லாருக்கும் வணக்கம். நோய்க்கு மருந்துங்கிறத விட நோயே இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம் தங்கும். அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த பதிவு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பல்வலிக்குது அதுக்கு மருந்து இருக்குன்றதை விட பல்வலியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா நல்லா இருக்குங்கிறது தான். நிறைய பேருக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம், அதுவும் ஓயாமல் டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாலுங்கிறது ஒரு கொழுப்பு சத்து தான். அது என்ன ஆகுன்னா நாளடைவில் அங்கங்கே போய் முட்டியிலையோ இல்லை நம்ம உடலுக்குள்ளேயோ போய் அந்த கொழுப்பு தங்கிடும். வயசானதுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்டை காட்டும். அதனால் டீ காஃபி சாப்பிட்றவங்க நிறுத்தவே முடியாதுன்னாலும் நீங்கள் டீ காஃபி சாப்பிடும்போது அதே போல் அப்பப்போ டீ காஃபி சாப்பிட்றத நிறுத்திட்டு லெமன் டீ, சுக்கு காப்பி, மூலிகை டீ, அதாவது ஆவாரம் பூ டீ, ராகி மால்ட்டு, இப்படி எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் டீ, குறிப்பாக அந்த டிகாஷன் டீ, லெமன் டீ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம். டீ சாப்பிட்டே ஆகணும், எங்களுக்கு நிறுத்தவே முடியாதுன்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு அந்த மாதிரியான விளைவுகள் இல்லாமல் இருக்கும். இந்த கொழுப்பு சத்துனால வர்ற விளைவுகள் தான் அதிகம். முட்டி வலி, முதுகு வலி, இதெல்லாம். அதனால் நம்மளால் முடிஞ்ச டீ சாப்பிட்றதை நிறுத்த முடியலைன்னாலும் அப்பப்போ கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கங்க. ராகி மால்ட்டு, மூலிகை டீ, அதாவது ஆவாரம் புட்டி நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போவாச்சும் அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றேன். நானும் டீ சாப்பிட்ற பழக்கம் உள்ளவன் தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ தேவையான சின்ன சின்ன டிப்ஸுகளோடு உங்களிடம் மீண்டும் சந்திக்கும் வரை பலகுரல் பேச்சாளர் கோ வெங்கடேசன். இன்னொரு விஷயங்க, சாதம் கொதிக்கும்போது, அதாவது உலை கொதிக்கும்போது சாதம் வேக வச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சோண்டு எடுத்து சாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா, நல்லா சாதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா சாதம் அந்த கஞ்சி வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய சேனலில் யார் வில்லன் அப்படின்னு சொல்லி கார்ட்டூன்ஸ் வச்சு ஒரு குறும்படம் பண்ணியிருக்கேன். ஏழ்மையை ஒழிக்க இந்த குறும்படம் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா 3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு ஏழ்மையை ஒழிக்க உங்களுடைய ஒரு 3 நிமிஷத்தை எனக்காக செலவழிங்க. அந்த படம் நிறைய பார்ட் 1, பார்ட் 2 இப்படி நிறைய வரும். ஃபஸ்ட்டு பதிவாக 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு குறும்படம் யார் வில்லன்னு பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.